அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை முழு இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறதா இருக்கிறது என்று வேதத்துல நாங்க வாசிக்கிறோம். இந்த நாள்ல எங்களுக்கு வேண்டிய நன்மையும் கிருபையும் தந்து ஆசீர்வதிங்க. இந்த நாளில் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 சாமுவேல் 8வது அதிகாரம். இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தியரை முறியடித்து. இதற்கு பின்பு அப்படின்னா நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலம் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. அதை கேட்ட தாவீது ஆண்டவரை நன்றியோடு அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபித்தத முந்தின அதிகாரத்துல நம்ம தியானிச்சோம். இப்ப தாவீது ஜெபித்த பின்பு பெலிஸ்தியரை முறியடித்து, இஸ்ரவேல் மக்களுக்கு எதிரியான பெலிஸ்தியரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி தேக் அம்மாவை பிடித்து கொண்டான். 1 நாளாகமம் 18வது அதிகாரம் 1வது வசனத்துல பெலிஸ்தியரோட பட்டணமான காத்து பட்டணத்தை பிடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதே பகுதி அங்கேயும் நம்ம வாசிக்கலாம். அவன் மோவாபியரை முறியடித்து அவர்களை தரை மட்டும் பணிய பண்ணி அவர்கள் மேல் நூல் போட்டு 2 பங்கு மனுஷரை கொன்று போட்டு 1 பங்கை உயிரோடு வைத்தான். எதிரியான பெலிஸ்தியரை ஜெயித்தான். 2வது மோவாபியரை 3 பங்குல 2 பங்கு மனுஷரை கொன்னு போட்டு 1 பங்கை மட்டும் உயிரோடு வச்சான். அவங்க தாவீதுக்கு கப்பங்கட்டுகிறவர்களாக இருந்தாங்க. ரேகோப்பின் குமாரனாகிய ஆதா தேசர் என்னும் சேபாவின் ராஜா ஐபிராத்து நதி அண்டையில் இருக்கிற சீமையை திரும்ப தன்வசமாக்கி கொள்ள போகையில் தாவீது அவனையும் முறியடித்து. அடுத்து ஜெயித்த ராஜா சோபான்ற ராஜாவை முறியடிக்கிறான். அந்த சோபாவின் ராஜாவை முறியடித்து அவனுக்கு இருந்த இராணுவத்தில் 1700 குதிரை வீரர்களையும் 20,000 காலாட்களையும் பிடித்து ரதங்களில் 100 ரதங்களை வைத்து கொண்டு மற்றவைகளை எல்லாம் துண்டாடி போட்டான். இந்த ரதங்கள்ல மீதி 100 மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சதெல்லாம் அழித்து போட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கு. குதிரை வீரர்கள் காலாட்களை எல்லாம் பிடிக்கிறான், ஆனா ரதங்களை துண்டாடி போட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கு. உபாகமம் 17வது அதிகாரம் 16வது வசனத்துல அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படி ஜனங்களை திரும்ப எகிப்துக்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கர்த்தர் சொல்லி இருந்தார். ஒருவேளை அதனால குதிரை ரதங்களை அழித்திருக்கலாம். தமஸ்குவுக்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். அடுத்து சோபாவின் ராஜாவாகிய 5வது வசனம். சோபாவின் ராஜாவாகிய ஆதா தேசருக்கு உதவி செய்த தமஸ்கு பட்டணத்தாராகிய சீரியர்கள் வந்தார்கள். அடுத்து சீரியர்கள் அந்த சோபா ராஜாவுக்கு உதவி செய்யும்படியா வந்தாங்க. தாவீது சீரியரில் 22,000 பேரை வெட்டி போட்டு அடுத்து சீரியரையும் ஜெயிக்கிறான். தமஸ்குவுக்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். இப்படி தாவீது அடுத்தடுத்து வெற்றி பெற்று அந்த
தேசங்களெல்லாம் தனக்கு அடிமைகளாக்கி அவங்கள கப்பம் கெட்டு வைத்தான். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அவனுடைய வெற்றிக்கு காரணம் கர்த்தர் அவனோடு கூட இருந்து எல்லா ஜனங்களையும் அவனுக்கு கீழ்ப்படுத்துகிறார். ஆதாதேசரின் சேவகருடைய போர்ப்பரிசைகளை தாவீது எடுத்து அவைகளை எருசலேமுக்கு கொண்டு வந்தார். அந்த அவனோட போர் வீரர்களோட பொன்னால் செய்யப்பட்ட போர் பரிசை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து எருசலேம்ல கொண்டு வந்து வச்சுட்டான். எருசலேம் தான் தாவீதோட தலைநகரம். அங்கதான் அவனுடைய வீடு இருந்துச்சு. அங்க கொண்டு வந்து வச்சுட்டான். ஆதா தேசரின் பட்டணங்களாகிய பெத்தாகிலும் பெத்ரோதாவிலும் இருந்து தாவீது ராஜா மகா திரளான வெண்கலத்தையும் எடுத்து கொண்டு வந்தான். அடுத்து திரளான வெண்கலத்தை எடுத்துட்டு வந்தான். இந்த பொண்ணு, வெண்கலம், வெள்ளி இதெல்லாத்தையும் தாவீது வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேகரித்து வச்சான். எதுக்காகனா தன்னுடைய மகனாகிய சாலமோன் ஆலயம் கட்டுறதுக்கு இதெல்லாம் தேவை. அந்த தேவையான பொருட்கள் எல்லாம் சேமித்து வைக்கிறான். இப்ப எதிரிகள்கிட்ட இருந்து கைப்பற்றின அந்த வெண்கலத்தை கொண்டு வந்து வச்சிட்டான். தாவீது ஆதாதேசருடைய எல்லா இராணுவத்தையும் முறியடித்த செய்தியை ஆமாத்தின் ராஜாவாகிய தோயி கேட்டபோது, அடுத்த ஆமாத்ன்ற தேசத்தோட ராஜா தோயி கேள்விப்படுறான். ஆதாதேச தோயின் மேல் எப்பொழுதும் யுத்தம் பண்ணி கொண்டிருந்தபடியால் ராஜாவாகிய தாவீதின் சுக செய்தியை விசாரிக்கவும் அவன் ஆதாதேசரோடே யுத்தம் பண்ணி அவனை முறியடித்ததற்காக அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லவும் தோயி தன் குமாரனாகிய யோராமை ராஜாவினிடத்தில் அனுப்பினான். தனக்கு எதிரிய தாவீது ஜெயிச்சதுனால தோயி வந்து அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லும்படியா தன்னுடைய மகனை அனுப்பி வைக்கிறான், யோராம. மேலும் யோராம் தன் கையில் வெள்ளியும் பொன்னும் வெண்கலமான தட்டுமுட்டுகளை கொண்டு வந்தான். பொன், வெள்ளி, வெண்கலம் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறான். அவன் கொண்டு வந்தவைகளை தாவீது ராஜா கீழ்ப்படுத்தின சீரியர், மோவாபியர், அம்மோன் புத்திரர், பெலிஸ்தியர், அமலேக்கியர் என்னும் சகல ஜாதியாரிடத்திலும், இந்த 5 பேரும் சீரியர், மோவாபியர், அம்மோன் புத்திரர், பெலிஸ்தியர், அமலேக்கியர் இவங்க எல்லாரும் இஸ்ரவேலர்களுக்கு எதிரிகள். அவங்களை எல்லாம் ஜெயிச்சு அந்த ஜாதிகளிடத்தில் ரேகோப்பின் குமாரனாகிய ஆதாதேசரின் சோபாவின் ராஜாவினிடத்திலும் கொள்ளையிட்டதிலும் எடுத்து கர்த்தருக்கு நியமித்த வெள்ளியோடும் பொன்னோடும் கூட கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணினான். இந்த எல்லாரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பொன், வெள்ளி எல்லாத்தையும் கர்த்தருக்காக அவன் என்ன செஞ்சான்? பிரதிஷ்டை பண்ணி வைத்தான். ஆலயம் கட்டுறதுக்கு தேவையான பொருட்களை தாவீது சவதரித்து வைத்தான். தாவீது உப்பு பள்ளத்தாக்கிலே 11,000 சீரியரை முறியடித்து திரும்பினதனால் கீர்த்தி பெற்றார். அவன் எதிரியான சீரியரை அழித்து வெற்றியோடு திரும்பி வந்ததுனால அவனுக்கு நல்ல கீர்த்தி, பேர் புகழ் உண்டாயிற்று. ஏதோமின் தானியங்களை வைத்தான். ஏதோம் ஏசாவோட சந்ததியினர் தான் ஏதோமியர். அந்த ஏதோம்ல அவன் தன்னுடைய படை வீரர்களை நிறுத்தினான். அவன் ஏதோம் எங்கும் அவன் தானியங்களை வைத்ததினால் ஏதோமியர் எல்லாரும் தாவீதை சேவிக்கிறவர்களானார்கள். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். எல்லா வெற்றிக்கும் காரணம்
கர்த்தர் கூட இருந்து எல்லா இடங்கள்லயும் தாவீத வெற்றி சிறக்க பண்ணினார். இதெல்லாம் இந்த தேசத்தெல்லாம் முறியடித்து, இந்த ஜாதிகள் எல்லாம் முறியடித்து அந்த தேசங்களை சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொல்றது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தத்தை எல்லாம் தாவீது தன்னுடைய நாட்கள்ல நிறைவேற்றுகிறார். அப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாய் இருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான். அவனுடைய ஆட்சியில தன்னுடைய ஜனங்களுக்கு ரொம்ப சரியானத, நீதியானத, நியாயமானத செய்து ஒரு நல்ல ராஜாவா ஆட்சி செய்து வந்தான். செருயாவின் குமாரனாகிய யோவாப் இராணுவ தலைவனாய் இருந்தார். இப்ப ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தாவீதோட அரசாட்சியில யார் யார் என்னென்ன வேலை செஞ்சாங்க அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கு. யோவாப் இராணுவங்களுக்கு தலைவன். அகிலூதின் குமாரனாகிய யோசபாத் மந்திரியாய் இருந்தான். தாவீதோட மந்திரி பேரு யோசபாத். அகிதூப்பின் குமாரன் சாதோக்கும் அபியத்தாரின் குமாரன் அகிமலேக்கும் ஆசாரியராய் இருந்தார்கள். தாவீதுக்கு 2 ஆசாரியர்கள், சாதோக் ஒண்ணு, இன்னொன்னு அகிமலேக்கு. செராயா சம்பிரதியாய் இருந்தான். சம்பிரதி அப்படின்றது கணக்கு வழக்கு பார்க்கக்கூடியனா இருந்தான். யோய்தாவின் குமாரன் பெனாயா கிரேத்தியருக்கும் பிலேத்தியருக்கும் தலைவனாய் இருந்தார். 2 கூட்ட மக்களுக்கு தலைவன் பெனாயா. தாவீதின் குமாரரோ பிரதானிகளாய் இருந்தார்கள். தாவீதோட பிள்ளைகள் பிரதானியாய் இருந்து செயல்பட்டாங்க. இப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, தாவீது பெலிஸ்தியர், மோவாபியர், சோபாவோட ராஜா, அடுத்து சீரியருக்கு அப்புறம் இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் போய் அவங்களெல்லாம் ஜெயிச்சு அங்கிருந்து பொன், வெள்ளி, வெண்கலமான பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்தான். தாவீது இந்த பட்டணத்தை சோபா ராஜாவை ஜெயிச்சான்றத கேள்விப்பட்டு தோயின்ற ராஜா தன்னுடைய பையனை அனுப்பி தாவீதுக்கு பொன், வெள்ளி, வெண்கலம் இதெல்லாம் கொடுத்தான். அதெல்லாம் தாவீது ஆலயம் கட்டுறதுக்காக அதை கர்த்தருக்கு நியமிச்சு பிரதிஷ்டை பண்ணி இருந்தான். சீரியரை முறியெடுத்ததுனால அவன் பேர் எல்லா இடத்துலயும் பிரபலமா இருந்துச்சு. ஏதோமியரும் தாவீதுக்கு அடிபணிஞ்சாங்க. தாவீது இஸ்ரவேல் மேல ராஜாவா இருந்தா ரொம்ப நீதி நியாயமா ஆட்சி செய்து வந்தான். அடுத்து அவனுடைய அதிகாரிகள் யாருன்ற லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. யோவாப் இராணுவ தலைவன், யோசபாத் மந்திரி, சாதோக்கும் அகிமலேக்கும் ஆசாரியர்கள், ஆலய பணிவிடை செய்கிறவர்கள், செராயா சம்பிரதி, பெனாயா கிரேத்தியரும் பிலேத்தியருக்கும் தலைவர்களாக இருந்தார்கள். தாவீதோட பிள்ளைகள் பிரதானிகளாக இருந்து செயல்பட்டாங்க அப்படின்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். தாவீது போன இடங்கள் எல்லாம் வெற்றி பெற்று திரும்புகிறத நாங்க இந்த நாள்ல தியானித்தோம். நீங்க கூட இருந்து எல்லா எதிரியும் ஜெயிக்க நீங்க உதவி செஞ்சீங்க. அது போல ஏசப்பா, இந்த நாள்ல எங்களோடு கூட இருந்து நாங்க செய்கிற எல்லா காரியத்திலையும் ஜெயத்தை தந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தாவீதை போல நாங்களும் நீதி, நேர்மையாய், உண்மையாய், உமக்கு பயப்படுற பயத்தோடு பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, தாவீதோட இருதயத்துல
உமக்கடுத்த காரியங்கள்ல வாஞ்சையா இருந்து பொன் வெள்ளி வெண்கலம் எல்லாம் ஆலயத்துக்காக சேமித்ததை தியானித்தோம். நாங்களும் கூட உம்முடைய ஆலயத்தை நேசிக்கவும் அதுல பணிவிடை செய்யவும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்யறவங்களை பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து உம்மை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் எங்களால் என்ற ஊழியங்களை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. God bless you.